ஏங்க ஒரு எளிமையான கேள்விங்க. இங்கிலாந்துக்கான அணுகுண்டு வச்சிருக்கான். இருக்கிறதுலே தலை சேர்ந்த தொழில்நுட்பம் அணுகுண்டு தொழில்நுட்பம் தான். அணுகுண்டு தொழில்நுட்பம் தான் இருக்கிறதுலே சிக்கலான தொழில்நுட்பம். அப்படிதானே? இங்கிலாந்து அணுகுண்டு வச்சிருக்கான், சரியா? அமெரிக்கா அணுகுண்டு வச்சிருக்கான், ரஷ்யா அணுகுண்டு வச்சிருக்கான், ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்கான், சரியா? எளிமையான கேள்வி, கொஞ்சமா உட்கார்ந்து யோசிங்க. உலகத்தின் எல்லா தொழில்நுட்பம் வச்சிருக்கிற இந்த வல்லாதிக்க நாடுகள் சட்டி படியில மட்டும் ஏன்டா திருப்பூர் உற்பத்தி பண்றான்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவு வந்துடும். அந்த அறிவு வந்துடும், அதான் பிரச்சனை. சீமானை முடக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் முடக்க காரணம் இவன் அறிவாளிகளை உற்பத்தி பண்றான். அதான் இங்க இருக்க பிரச்சனையே. யோசிங்க, திருப்பூர்ல இருக்கிற நொய்யல் ஆறு, திருப்பூர்ல இருக்கிற காவிரி ஆறு, ஈரோட்டில் இருக்கிற காவிரி ஆறு, சரியா? இந்த நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ஆறுகளையும் வட்டார ஜீவநதிகள் அனைத்தையும் வீழ்த்தியது திமுக அதிமுக பன்னாட்டு நிறுவனங்கள். இங்க வந்து பாருங்க, ஒரு சூட்சும செய்வான் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள். இப்போ ஓட்டோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு வச்சுக்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? திருப்பூர்ல உற்பத்தி பண்ணுவான். அவன் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ்ரேல்ல இருக்கும். அவன் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஜெர்மனில இருக்கும், சரிங்களா? திருப்பூர்ல பனியனை உற்பத்தி பண்ணி ஒரு பிளைட் பிடிச்சி ஜெர்மன் போய் இறங்கி அங்க ஓட்டோன்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி அதையே கொண்டு வந்து வாங்கிட்ட விற்பான், சரியா? ஏன் ஸ்டிக்கர் மட்டும் அங்க ஒட்டிட்டு மற்றதெல்லாம் அங்கேயே உற்பத்தி பண்றான்? அவனுக்கு பனியன் உற்பத்தி பண்ண தெரியாதா? தெரியும். அங்க பனியனை உற்பத்தி பண்ணா பல லட்சம் லிட்டர் தண்ணி வீணாகும். சீனாவிலங்கயா, சீனாக்காரன் வெள்ளை பண்ணி நல்லா சாப்பிடுவான், வெள்ளை பண்ணி கறி நல்லா சாப்பிடுவான். அவன் ஒரு வெள்ளை பண்ணி 1 கிலோ சதை பிடிக்கிறதுக்கு 2500 லிட்டர் தண்ணி வீணாகுதுன்னு கண்டுபிடிச்சான். இதுக்கு பேர் மழைநீர் கோட்பாடு, சரியா? 2500 லிட்டர் தண்ணி வீணாகுன்னு கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சி 1 லிட்டரோட தண்ணியோட 10 ரூபான்னா 2500 லிட்டரோட தண்ணியோட விலை 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் செலவு பண்ணி 1 கிலோ வெள்ளை பண்ணி திங்கிறதுக்கு அந்த வெள்ளை பண்ணிய இருக்கவே இருக்கிற இந்த பண்ணி பயிலுக, இந்தியா பயிலுக, முட்டா பயிலுக இந்தியாவில பண்ணி உற்பத்தி பண்ண சொல்லிட்டான். யாரு? இந்த பண்ணி பயிலுக பண்ணி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கத்தான் எல்லாம். ஏன்? இந்த நாட்டை சாக்கடையாக மாற்றுவதுதான் இந்த ஆட்சியாளர்களின் இலக்கு. இன்னைக்கு சென்னை முழுவதும் இத்தனை நிறுவனங்கள் வந்தது எதுக்காக? தண்ணிக்காக.